ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்னன்றதை கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு மினிமலான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ தான் இந்த ஹெல்த் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ட்ரோவில் வரும். இந்த வீடியோலாம் இயர் அண்ட் தேர் மாறி மாறி வரும். ஸோ நான் திருச்சிக்கு போனதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த குக்கிங்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒருவேளை நான் என்னோட ஆப்சன்ஸில் அது உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். மாறிகிரி வந்ததுன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது ஓல்டு வீடியோ அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா சில காய்கறிகள் வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு சிம்பிள் தளிகை ஒன்று பண்ணிக்கலாம். டாக்டர் கிட்ட போக வேண்டிய வேலைகள் இருக்குது, சில ஸ்கேன் எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கோசரம் நான் இன்னைக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ சிம்பிள் தளிகை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு, காத்தால எழுந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு கிளம்பின்னு இருக்கேன். இன்னைக்கு உண்டான வீடியோவை குக் பண்ணதை இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காய் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோதான் இன்றைக்கி காயை மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் இனிமேல் அப்பப்போ எப்போ வேணுமோ அப்போ மட்டும் காய் வாங்கிக்கலான்னு ஒரு பிளானு. அடுத்தாப்பில் குக்கிங் எப்படி ஆறுதுன்னு தெரியணும். ஸோ அதனால் இதை வச்சு இன்றைக்கி ஒரு தளிகை பண்ணிடலாம். என்கிட்ட இன்றைக்கி ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாப்புல, நீ எவ்வளோ பருப்பு போடுவ அப்படின்ட்டு. பொதுவாக நான் இப்போ எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது கொஞ்சம் அளவு ஜாஸ்தி தேவைப்படும் போது ஒரு 75 கிராம், என் பொண்ணு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு டீஸ்பூன் பருப்பு கூட போட்டிருக்கேன். இப்போ பார்த்தேன்னா பருப்பு நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ ரொம்ப அளவு தேவைப்படல. பார்த்தேன்னாக்கா ஒரு 46 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 50 கிராம் சொன்னேன். ஸோ இந்த அளவுக்கு தான் பருப்பே எடுத்துக்க போகிறேன் நான். ஸோ பருப்பு அளமின்னு வந்துட்டேன். ரொம்ப நாளாக எனக்கே கூட டவுட்டு, நம்ம 50 கிராம் சொல்கிறோமே கரெக்டாக இருக்குமான்ட்டு. இன்றைக்கி லக்கீலி அவள் கேட்டதுக்கும் நானும் சரி இதை எவ்வளோதான் இருக்குது மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 50 கிராம் இருக்குது. ஸோ நான் பருப்புக்கு ஜலம் குத்திட்டேன். அந்த முருங்கைக்காயை போட்டுட்டேன். 2 தக்காளி, சின்ன வெங்காயம் நான் ஒரு 7-8 போட்டிருக்கேன். உடம்பு ப்ராப்ளம்னால கொஞ்சம் தளிகைகள்லாம் சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. மருந்துனாலே சாப்பாடு வாய்க்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஸோ பருப்பெல்லாம் வெந்துடுத்து. ஸோ நான் இதே அடுப்புலையே கொஞ்சமாக புளி குத்தின்டுறேன். எங்கள் மாமியார் மார்ச் 25 போனான். 23 கேஸ் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆல்மோஸ்ட் 3 மாதம் ஆகிடுது. இன்னும் கேஸ் வந்துட்டுருக்கு. டச்வுட் இன்னும் கொஞ்ச நாள் வந்தால் நல்லாயிருக்கும். என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு, பாவம் எங்கள் ஆத்துக்காருக்கு கேஸ் மாற்ற தெரியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி அது நான் சர்ஜரியெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் கேஸ் வந்தால் நல்லாயிருக்கும். திருச்சியில் எங்கள் மச்சினர் கேட்டார், கிண்டலா நீ சமைக்கிறியா அப்படின்னு. நான் சமைக்கிறதுக்கு என்னோடய வீடியோ தான் ப்ரூஃப் அப்படின்னு நான். பட் அதான் நான் சொல்கிறேனே, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் அந்த சின்ன அடுப்பில் வச்சு தான் பண்ணுவேன். ஸோ தட் இப்போ நான் சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டேன். இதை இப்போ நான் இன்னும் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிட்டேனாக்கா நமக்கு குக்கர் சாம்பார் ரெடி ஆகிடும். இது சாத்துக்கும் நல்லாயிருக்கும். ராத்திரி இன்றைக்கி இட்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் குக்கர்லேயே பண்ணிடலாம், அப்போ தான் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. குக்கரில் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு. ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ சாம்பாருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அடங்கிடுத்து. விசில் எடுத்துட்டேன் நான். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் குத்திருக்கேன். எண்ணெய் சுட்டுருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாம்பார், வாசனையாக இருக்குது. பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தாராளமாக வேண்டாம், திக்காக வேண்டாம். இட்லிக்கு வேணுன்றதுனால கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். சாம்பாரை குத்தி வச்சுட்டேன்.
ஸோ மணக்க முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இது ராத்திரிக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்பில் நம்ம இப்போ பொல்லங்காய் காய் பண்ணிக்கலாம். முள்ளங்கி தொகையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துன்ட்டு இந்த முள்ளங்கி போட்டு வதக்கி அரைச்சிக்கிறதுக்கு எடுத்துன்ட்டு அப்புறமா பொல்லங்காய் பண்ணலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் குத்திருக்கேன். 2 முள்ளங்கி வாங்கி வந்தது காமிச்சேன் இல்லையா, அதை தோலை சீவிட்டு துருவி நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து வச்சுருக்கேன், வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயம் பொரியட்டும். உளுந்து வந்து செவக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுருக்கேன். உப்பு, புளி, எத்தனோண்டு புளி போட்டிருக்கேன் பாருங்க. அதே போல் முள்ளங்கி சீவினது, இது மட்டுமே அரைச்சும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அரைச்சி குறக்கறான்னு அரைச்சிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இதோடு அரைச்சிருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆப்ஷனல் தான், வெங்காயம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. இந்த முள்ளங்கியில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நிமிஷமாக ஆகிடும். ஏன்னா நான் சின்ன கன்று இருக்கிற சீவியில் தான் சீவிருக்கேன். ஸோ அதனால் 2 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரமாகவே வதங்கிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறையா பேர் இருக்கேன்னா இதோட கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிக்கோங்க. எனக்கு இந்த 2 முள்ளங்கியே ஜாஸ்தி, அதனால் நான் வெறும் முள்ளங்கி மட்டும்தான் வச்சு அரைக்க போகிறேன். அரைக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டி கரக்கரான்னு அரைச்சிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு கரகரப்பாக ஓட்டி எடுத்துட்டுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன், வேண்டாதவா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு சுற்றி வெங்காயம் ஹியர் அண்ட் தேர் தெரிகிற மாதிரி அரைச்சிண்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும், இல்லைன்னா அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. ஸோ முள்ளங்கியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி பாருங்க, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, முள்ளங்கி தொகையில் எவ்வளோ நல்லா இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் ஜுரம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் இது வந்து ஒரு மாதிரி நீர் காய்கறி, உடம்புல உள்ள அன்வான்டெல்லாமும் போகும். 2வது ஒரு ரசமும் இந்த தொகையிலும் பண்ணி சாப்பிட்டாலே லைட்டாக ஃபீல் ஆகும், வாய்க்கு உணக்கையாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எண்ணெய் குத்தின்ட்டேன். முள்ளங்கி வதக்கின அதே வானொலி தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சிக்கலாம். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருத்து, பருப்புகள்லாம் செவக்க ஆரம்பிச்சிருத்து. ஸோ இது எடுத்துட்டுருக்கேன். பொல்லங்காயை சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பு போட்டுன்ட்டேன். பொல்லங்காயை நல்லா சுருளை வதக்கினா நல்லாயிருக்கும். இந்த தொகையல், பொல்லங்காய் வதக்கல், சாதம், சாம்பார், அதுவும் கொஞ்சம் ஜல சாம்பார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் காம்பினேஷன். உடம்பு முடியாத நேரத்தில் ஹெவி ஃபுட்டு இல்லாமல் ரொம்ப லைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பெருங்காயம் போட்டுருக்கேன். நல்லா வதங்கட்டும். காய் வதங்கின்னு இருக்கு. ஸோ அடுத்த அடுப்பில் நம்ம சாதத்தை வச்சுடலாம். பொல்லங்காய் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதை நான் வந்து மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டாக்கா கொஞ்சம் சுருங்கிடும். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். சுத்தமாக ரொம்ப வதக்கிட்டோன்னா காய் அளவே இல்லாமல் போயிடும். ஸோ இதை நான் மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். காய் நல்லா ரெடியாக எடுத்து சாதமும் ரெடியாக எடுத்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கு உண்டான வெரி வெரி சிம்பிள் தலிகை
சுட சுட சாதம், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு குக்கர் சாம்பார். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து புடலங்காய் வதக்கல், முள்ளங்கி வந்து வதக்கி தொகையெல்லாம் அரைச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஃபுட்டு தான். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். ஸோ hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.